ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துல, குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நீங்க அபார்ட்மெண்ட் தேடி நிக்கிறீங்களா? உங்களுக்கோசமே பத்மினி அபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட் டீடைல் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. வெல்கம் டு ப்ராப்பர்ட்டிஸ் இன் சென்னை. இப்போ பார்த்தோம்னா நம்ம கார் பார்க்கிங்லாம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கார் பார்க்கிங் வந்துடும். கார் பார்க்கிங் பார்த்தா நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். தாராளமா எல்லா ஃபிளாட்டுக்கும் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, என்னை சுற்றி பாருங்க, ஒரு காருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நான் இந்த வீடியோல காமிப்பேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்த்தா ஒரு ஸ்மால் மினி கேட்டட் கம்யூனிட்டி தான். சுற்றி செட் பேக் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு கார் வந்துட்டு போகிற மாதிரி செட் பேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆளு இருக்காங்க. பொறுப்பாக்கும் ஈஸி ஆக்சஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம அபார்ட்மெண்ட் ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ் பிளாட்டா நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். மொத்தமா நான் அந்த அபார்ட்மெண்ட்ல 24 யூனிட் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க பிளாட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட் என்ன பர்பஸ் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணணும்னா அதுக்கும் யூஸ் ஆகும். இல்ல மந்த்லி இன்கம் வர மாதிரி எதிர்பார்க்குறீங்களா, அவங்களுக்கும் இந்த அபார்ட்மெண்ட் சூட்டபிள் ஆகும். இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா தான். இங்க ஃபுல்லா அபார்ட்மெண்ட் டைப்லயும் இருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸும் இருக்கு. உங்களுக்கு எதனால இங்க இன்கம் வரும்னு சொல்றேன்னா, நியர்பை பாத்தீங்கன்னா குடாஞ்சேரி பஸ் ஸ்டாப் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. நியர்பைல SRM ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, கிரசன்ட் காலேஜ் இருக்கு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்களுக்கு ஸ்டாஃபும் வந்து ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி பார்ப்பாங்க, நியர்பை டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். நம்ம பிளாட்டோட பில்டப் ஏரியா பார்த்தோம்னா 1042 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 355 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். வாங்க நம்ம பிளாட்டை பார்க்க போலாம். பார்த்தோம்னா லிஃப்ட்ல இருந்து வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் ஒரு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 6 வீடு தான். மொத்தமா எல்லா ஃப்ளோருக்கும் 6 வீடு தான். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர்ஸ்க்கு இன்வெர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு தனி செப்பரேட் ஏரியாவே நம்ம கிரில் போட்டு ஒரு தனி ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஹால், நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹாலு. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டைனிங் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வுட் ஒர்க்கும் ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பூஜை ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே ஒரு கபோர்டு இருக்கு. பிளஸ் ஒரு பூஜை ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. நல்லா தாராளமாக பெரிய கிச்சன், நல்லா ஓப்பன் கிச்சன் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன், விண்டோ, எக்ஸாஸ்ட் ஃபேனு, அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே மாடலிங் கிச்சன் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. வீடியோலேயே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் வச்சு சமைக்கிற ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி, கிரைண்டர் ஏரியா, அங்கங்கே உங்களுக்கு ஃபிளக் பாயிண்ட் வந்து எல்லாமே நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய கிச்சன் தான் உங்களுக்கு இருக்கு. இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு சிங்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஏரியாவே இங்கே இருக்கு. உங்களுக்கு அதுக்கு தனியாகவே ஒரு செப்பரேட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய பாத்ரூம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்காங்க. உள்ளே சிங்க் ஏரியா இருக்கு. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், நல்லா ஸ்பேசியஸாக ஒரு பெரிய பெட்ரூம் தான். கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இதுக்கு. பிளஸ் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. பாத்ரூம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய பாத்ரூம் தான் இது. உங்களுக்கு சிங்க் ஏரியா உள்ள கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வென்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதோட பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனியோட உங்களுக்கு வந்துடும். 2 பெட்ரூமுக்கும் உங்க பால்கனி அட்டாச் பண்ணியிருக்காங்க. பால்கனி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால்கனி தான் நல்ல ஸ்பேசியஸா இருக்கும், வென்டிலேஷன் நல்லா இருக்கும். பிளஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுங்களெல்லாம் இருக்கும். இந்த வீடியோலயே நீங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பெட்ரூம், நல்ல ஸ்பேசியஸான இந்த பெட்ரூம் நல்லா பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு விண்டோ இருக்கு, பிளஸ் பால்கனி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமும் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து வென்டிலேஷன் நல்லா இருக்கும். 2 பால்கனியும் பார்த்தீங்கன்னா கிரில் போட்டு இருக்காங்க, சேஃப்டி மஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல நமக்கு வந்திருக்கு. அதுவும் ஜிஎஸ்டி நியர்பைல, குடாஞ்சேரி பஸ் ஸ்டாப் பக்கத்துல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, இந்த லொகேஷன்ல பிரைம் லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல கிடைக்காது. உங்களுக்கோசமே நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம 100% டைட்டில் கிளியரா இருக்கிறதால பேங்க் லோன் 80 to 90% தாராளமா நம்ம மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லொகேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்களா, நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.